ஹாய் வணக்கம். ஸோ இப்போ புதுசாக ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ லேப்டாப் கொடுத்துருக்கிறது நம்மக்கிட்ட வந்திருக்கு. அந்த லேப்டாப்போட ரிவ்யூ தான். சூப்பராக இருக்குது லேப்டாப். ஸோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எனக்கு தம்பிக்கிட்டேருந்து ஒரு லேப்டாப் ரொம்ப கெஞ்சி வாங்கியிருக்கேன். ஏசர் லேப்டாப், ஏசர் Z14 ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதை பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் பண்ணுறோம். அன்பாக்சிங் நமக்கு ஆல்ரெடி பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அவங்க ஓப்பன் பண்ணி அவங்க கையில் பார்த்தது. இப்போ நம்ம செகண்ட் டைம் அதை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ அதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றின விஷயங்கள் பாருங்கள். ஸோ வாரண்டி கார்டு, இது சீரியல் நம்பர், பார்ட் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எல்லாருமே சேஃபாக வச்சுக்கோங்க. ப்ளஸ் ரொம்ப சூப்பராக அதை பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடாப்டர் ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்குது. சூப்பர் குவாலிட்டி ஏசர். ஸோ எல்லாமே லேட்டஸ்ட்டாக தான் இருக்குது. நம்ம பார்த்தோன்னா தெரியும். ப்ளஸ் பவர் கேபிளோடு கொடுத்துருக்காங்க. பவர் கேபிள் அப்படின்றதும் நமக்கு எங்கேயும் போக தேவையில்ல. ஸோ அடாப்டர் ப்ளஸ் பவர் கேபிள் ரெண்டுமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான அடாப்டர். இதுக்குண்டான பவர் கேபிள் இது தான் அப்படின்னா அதையே யூஸ் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா எதுவும் தேவையில்லை. இருந்த மாதிரியே பேக் பண்ணி வச்சுருவோம். லேப்டாப் நிறைய பேர் இது வாங்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அது ஒரு ஃப்யூச்சருக்கு பசங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ லேப்டாப் பார்த்திங்கன்னா, ஸோ ஏசர் இது Z14 ஏசர் ஆஸ்பயர் Z14 அப்படின்ற ஒரு லேப்டாப். ஸோ போர்ட்லாம் பார்த்தாலே HDMI டைப் சி வித் பவர் கேபிளோடு கொடுத்துருக்காங்க. டைப் சி கொடுத்துருக்காங்க. HDMI இருக்குது. ஸோ USB ஆடியோ எல்லாமே இருக்குது. மெமரி கார்டோடு இருக்குது. உங்களுக்கு வாரண்ட்டி கிளைம் பண்ணணும், எல்லாமே போனால் அந்த வாரண்ட்டி ஸ்டிக்கர் எல்லாமே இருக்கணும். ஒரு சீரியல் நம்பர் எல்லாமே இருக்கணும். பாருங்க, செம்ம ஸ்லிம் அண்ட் சூப்பராக இருக்குது. ஓகே, இப்போ இது நம்ம கவர்மெண்ட் லோகோ ப்ளஸ் சிஎம்மோடைய ஃபோட்டோ எல்லாமே இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா ப்ராசஸர் என்ன, ரேம் என்ன, ஹார்ட் டிஸ்க் என்ன, அது பார்க்கலாம். ஸோ இதில் Windows 11 OS இருக்குது. Windows 11 OSயில் இது Intel i3 N ப்ராசஸர், அதாவது N சீரீஸில் கொடுத்துருக்காங்க. Intel Core i3 ப்ராசஸர். 8GB ரேம் இருக்குது. 8GB ரேமு, 256 SSD இருக்குது. நல்ல ஸ்பீடு, நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் நல்லா இருக்குது. ஸோ இப்போது இந்த லேப்டாப் கவர்மெண்ட் கொடுத்துருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக, படிப்பு எஜுகேஷனுக்காக. எல்லாம் நல்லபடியாக படிங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே, பாய்.